ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா மத்தேயில இருக்கக்கூடிய 1000 கேள்வி பதில்கள் தான். எங்கள் சர்ச்சில் மத்தேயு 7, 8, 9 இவ்வளவும் எக்ஸாம்னு சொல்லியிருந்தாங்க. உண்மையிலே அது வெறும் கொஸ்டின் ஆன்சர் மட்டும் கிடையாது. அது உண்மையிலே நடந்த ஒரு சில விஷயங்களை தான் இதில் சொல்லியிருக்கு. மத்தேயு 7ல் பார்த்திங்கன்னா, நாம் குற்றவாளிகள் என்று தீர்க்கப்படாதபடி செய்ய வேண்டியது என்ன, நம்ம குற்றவாளி இல்லை அப்படி நம்ம நிரூபிக்கிறோங்கிற. அதே போல் நம்ம என்ன பண்ணணும், மற்றவங்கள குற்றவாளிகள் இல்லை அப்படின்னு நம்ம தீர்க்கக்கூடாது. நீங்கள் மற்றவங்களுக்கு அளக்கிற டேஸ் படி உங்களுக்கு அளக்கப்படும். நம்ம எப்படி மற்றவங்கள நினைக்கிறோமோ அப்படி தான் நமக்கும் அளக்கப்படும். உண்மையில் இது உங்களுக்கே தெரியும் அந்த அர்த்தம். உண்மையிலே எல்லாரும் எப்படி இருக்காங்க, அதை பொறுத்து தான் இருக்குது. நீ உன் கண்ணில் உத்திரத்தை வைத்துக்கொண்டு உன் சகோதரன் கண்ணில் எதை பார்ப்பதாக இயேசு. நிறைய பேர் அவரோட வீட்டில் உள்ள பிரச்சனை, அவரோட வீட்டில் உள்ள நிறைய குறைகள் நிறைகள் இருக்கும். ஆனால் அதை பார்க்க மாட்டாங்க, அடுத்தவங்களுக்குள்ளே தான் பார்ப்பாங்க. அதுதான் அதோட கொஸ்டின் ஆன்சராக இருக்குது. அப்புறம் நம்ம கண்ணில் இருக்கக்கூடிய எதை நாம் முதலில் எடுத்து போட வேண்டும். உத்திரம். நம்ம கண்ணில் இருக்கக்கூடியது தப்பானது, அசுத்த இதெல்லாம் தூக்கி போடாமல் அடுத்தவங்களை நம்ம இது பண்ணக்கூடாது. நம்ம பரிசுத்தமானதை எதுக்கு கொடுக்கக்கூடாதான், நாய்களுக்கு கொடுக்கக்கூடாதான். உங்கள் முத்துக்களை பன்றிகள் முன் போடாது. கேளுங்கள் அப்போது உங்களுக்கு பாட்டில் இருக்குது, கேளுங்கள் தரப்படும்னு. அந்த மாதிரி தான், கேளுங்கள் அப்போது உங்களுக்கு கொடுக்கப்படும். கேட்காம எப்படி கிடைக்கும்? எதுனாலும் நம்ம கடவுள்கிட்ட வேண்டுறோம், போய் கேட்குறோம், கேட்டால் தான் கிடைக்கும். அதே போல் தான் இது. தேடுங்கள் அப்போது கண்டடைவீர். தேடினா தான் நமக்கு என்ன வேணுமோ அது நமக்கு கிடைக்கும். தட்டுங்கள் அப்போது திறக்கப்படும். தட்டாமல் ஏதாச்சும் திறக்காது. அதே போல தான். அப்புறம் பிதாவானவர் தம்மிடத்தில் வேண்டிக் கொள்கிறவர்களுக்கு எப்படிப்பட்டவளை கொடுக்கிறார். நம்ம வேண்டுறோம், கடவுள் நமக்கு நன்மையானதாக தருவாங்க. மனுஷர் உங்களுக்கு எவைகளை செய்ய விரும்புகிறார்களோ அவைகளை நீங்களும் அவருக்கு செஞ்சால் நியாயப்பிரமாணமும் தீர்க்க தரிசனமும் கிடைக்கும். எப்படிப்பட்ட வாசல் வழியை நாம் பிரவேசிக்க வேண்டும். இடுக்கமான கஷ்டமான வாசல் வழியை பிரவேசித்ததான். கஷ்டம்னா என்னது நமக்கு தெரியும். அந்த கஷ்டத்தை தாண்டி வரக்கூடிய நமக்கு நார்மலாக இருக்கக்கூடியதை கிடைக்கும்போது அவ்வளோதான் சந்தோஷமாக இருக்கும். அதுக்கு கேட்டுக்கு போகிற வாசல் எப்படிப்பட்டதாக இருக்குமா, விரிவானதாக இருக்குமா. கேட்டுக்கு போகிற வாசல் வழியை பிரவேசிக்கிறவங்க யார், நிறைய பேர், அதான் அநேகர். ஜீவனுக்கு போகிற வழியை கண்டுபிடிச்சவங்க சிலர். நாம் யாருக்கு எச்சரிக்கை வைக்க வேண்டும். கள்ள தீர்க்கதரிசின்னா நிறைய பேர் பொய்யா ஃபாஸ்ட்டாக இருப்பாங்க. பொய்ய தீர்க்கதரிசி நிறைய பேர் இருப்பாங்க. அவங்கள்ட்ட நம்ம எச்சரிக்கையாக இருப்பாங்க. பேசுகிற இதிலே நமக்கு தெரிஞ்சிடும். ஆட்டுத்தோலை போர்த்து கொண்டு வருவவங்க எப்படி இருப்பாங்களாம், கள்ள தீர்க்கதரிசியாக இருப்பாங்க. கள்ள தீர்க்கதரிசி தங்கள் உள்ளத்தில் எப்படிப்பட்டவங்க, பச்சிக்கிற ஓநாய், விடுதல் பிடிச்ச ஓநாய் எப்படி இருக்கும் அந்த மாதிரி அவங்க மனசுக்குள்ளே இருக்குமா. கள்ள தீர்க்கதரிசிகளை அவர்களுடைய எதனால் அறிய முடியும், கனி. அவங்க நல்ல பேச்சுவார்த்தையில் அறிய முடியுமா. நல்ல மரம் எப்படிப்பட்ட கனிகளை கொடுக்கும், நல்ல கனிகளை கொடுக்கும். கெட்ட மரம் எப்படிப்பட்ட கனிகளை கொடுக்கும், கெட்ட கனிகளை கொடுக்கும். நல்ல கனி கெடாத மரமெல்லாம் வெட்டுண்டு எதில் போடுவாங்க, அக்னியில். பரலோக ராஜ்யத்தில் பிரவேசிப்பவன் யார், பிதாவின் சித்தத்தின்படி செய்கிறவன். இயேசுவின் வார்த்தையை கேட்டு அவைகளின்படி செய்கிறவன் எதுவுமேல் தன் வீட்டை கட்டின புத்தியுள்ள மனுஷனாக இருப்பானா, கண்மலை. இயேசுவின் வார்த்தைகளின்படி செய்யாதவன் எதுவுமேல் தன் வீட்டை கட்டிய புத்தி இல்லாத மனிதனாவான், மணல். இவ்வளோதாங்க. நெக்ஸ்ட் மத்தேயு 8 அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். இதில் என்ன புரிஞ்சுங்கிறத மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் கைஸ். பாய். நெக்ஸ்ட் இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம்.